வணக்கம். தலைமை ஆசிரியர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நம்ம கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் பிளேஸ் அதில் ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிள் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம் என்ன லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத. ஜெம்மில் 3 பேர் ஆத்தரைஸாக உள்ளே நுழையலான்னு நம்ம பார்த்துருக்கோம். ப்ரைமரி யூசரான எஸ்என்ஏ, செகண்டரி யூசரான இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி, 3வது செல்லர். இவங்க 3 பேருமே லாகின் எவ்வாறு செய்கிறது, லாகின் செய்த இந்த 3 பேரும் பணவர்த்தனை வரை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இந்த கிளாஸோட கண்டினியூவேஷனாக பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? நம்பர் 1, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். இவர் தான் பொருளை வாங்கக்கூடியவர். முதல்ல ஜெம்மில் ரிஜிஸ்டர் செய்து எப்படி பை பண்ணணும் என்று சொல்ல போகிறோம். பொருட்களை ஜெம் மூலமாக விற்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தவர். கவர்மெண்ட்டில் மார்க்கெட்டிங் என்கிற ஒரு போர்ட்டல் மூலமாக சேல் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் பண்ணணும். ப்ரைமரி யூசர் தன்னுடைய செயல்முறைகளுக்கு தேவையான பொருட்களை கூட்ஸை வாங்குவதற்கு டிஜிஎஸ்என்டி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய உரிமையை ப்ரைமரி யூசருக்கு தந்திருக்காங்க. அப்போது ப்ரைமரி யூசர் டிஜிஎஸ்என்டி ரேட் தராங்க. டிஜிஎஸ்என்டி ரேட் என்பது இப்போது பேன் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரைமரி யூசர் டிஃபைன் பண்ணலாம். சானிட்டரி மெட்டீரியல் எந்தெந்த காஸ்ட்டில் குவாலிட்டியில் வாங்க வேண்டும் என்று ஸ்பெசிஃபை செய்யக்கூடிய உரிமை ப்ரைமரி யூசருக்கு இருக்குது. ப்ரைமரி யூசர் டிஃபைன் செய்த மெட்டீரியலை, கூட்ஸை, சர்வீசஸை பையர் வாங்கலாம். செல்லர் தன்னிடம் இருக்கக்கூடிய பிராண்டட் பொருட்களை எந்தெந்த குவாலிட்டியில் தராங்கன்னு சொன்னால் பையர் இந்த டிஜிஎஸ்என்டி ரேட் ஃபில்டர் படி தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை ஜெம் கிட்ட கொடுக்குறாங்க. ஜெம் செல்லர் கேட்டலாக் படி இந்தந்த மெட்டீரியல் இவரிடம் செல்லிங்க்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய உரிமையினை தருகிறது. அப்போது முதல்ல லாகின் செய்யணும். மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஆஸ் அ பையர் நீங்கள் உங்களுடைய ஆதார், பேன் நம்பர்களை கொடுக்கணும். அந்த ஃபோனு, அதோடு இணைக்கப்பட்ட ஃபோன், இது 3 மூலமாக தான் லாகின் பண்ணணும். யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் வரக்கூடிய எண்களை நம்ம டைப் பண்ணுவோம். கேப்சா மாதிரியான முறை இருக்கும். அதை நம்ம டைப் செய்து லாகின் செய்யலாம். அப்போது ஜெம் வெப்சைட்டில் ஒரு மெம்பராக, பையராக ரிஜிஸ்டர் பண்ணவங்க, ப்ரைமரி யூசராக ரிஜிஸ்டர் பண்ணவங்க, செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணலாம். பையராக ரிஜிஸ்டர் பண்ணவங்க மார்க்கெட் ஆப்ஷனுக்கு போய் ப்ராடக்ட் கேட்டகரியை தேர்ந்தெடுத்து ப்ராடக்ட் கேட்டகரியில் நம்ம க்ரைட்டீரியா போட்டு ப்ராடக்டை கொடுக்கக்கூடிய செல்லருடைய டீட்டெயில்ஸை கேட்கலாம். அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபில்டர், அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும், எங்கே டெலிவரி பண்ணணும், செல்லருடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கவர்மெண்ட் என்ன, சப்ளையருடைய ரேட்டிங் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபினான்ஷியல் ஃபில்டரில் நீங்கள் ஆர்டர் செய்யக்கூடிய ப்ராடக்டுடைய ரேட் ரேஞ்ச் என்ன இருக்கணும், இதை சப்ளை செய்யக்கூடிய செல்லருடைய ஆனுவல் டேர்ன் ஓவர் என்ன இருக்கணும், அவருடைய ரேட்டிங் என்ன இருக்கணும், அந்த சப்ளையர் பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. ப்ராடக்ட் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் மிக மிக முக்கியம். ப்ராடக்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, செல்லரை டிஃபைன் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் உடைய ரேட்டை எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுறீங்க. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபில்டர்ஸ் போட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா செல்லருடைய டீட்டெயில்ஸை பையர் கேட்குறீங்க. இந்த ப்ரொசீஜர் ஜெம்மில் எப்போதும் ரெக்கார்டாகி இருக்கும். இதுதான் ஆடிட்டிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான ப்ரொக்யூர்மெண்ட். 50,000க்கு உள்ளன்னா டைரக்ட் பர்ச்சேஸ், 50,000க்கு மேலேன்னா டெண்டர் ப்ரொசீஜர். அப்போது பர்ச்சேஸ் 50,000க்கு உள்ளன்னா கம்பேரிசன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாம்.
50,000க்கு மேலேன்னா கம்பேரிசன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது கம்பேரிசன் சீட். சரி, இப்போது 3 விதமாக பையர் பர்ச்சேஸ் பண்ணலாம். 50,000க்கு கீழே அப்படின்னா டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். 50,000க்கு மேலே அப்படின்னா பிட்டிங் பண்ணலாம். அதுக்கு மேலே அப்படின்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ணலாம். இதுக்கான கண்டிஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. டைரக்ட் பர்ச்சேஸ் அப்போது உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபில்டர் கண்டிஷன் படி ஜெம் பரிந்துரைத்த செல்லருடைய டீட்டெயில்ஸை நன்றாக உற்று நோக்கி ப்ரைஸை ஜஸ்டிஃபை செய்து குவாலிட்டியை ஜஸ்டிஃபை செய்து நீங்கள் ஒரு செல்லரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. தேர்ந்தெடுத்த செல்லரை கார்ட்டில் ஆடப் செய்கிறீங்க. கார்ட்டில் ஆடப் செய்த பிறகு ஆட் டு கார்ட் போட்ட பிறகு அது ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் செய்து கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் செய்தால் பையருடைய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல முடிஞ்சிருது. சரிங்களா? டைரக்ட் பர்ச்சேஸ் மூலமாக இந்த ஃபினான்ஷியல், அதாவது ப்ரைமரி யூசர் சொன்ன கண்டிஷன் படி ப்ரைமரி யூசருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறத உறுதி செய்த பிறகு ப்ரைமரி யூசர் ஜெம்மில் பரிந்துரைத்த செல்லரை ஒரு குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து டைரக்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து பிறகு அவருடைய வேலை என்னவென்றால் ஜஸ்டிஃபிகேஷன் போட்டு அந்த தொகையை பிளாக் பண்ணுறாரு. பிளாக் செய்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் செல்லருக்கு ஆர்டர் போடுறாரு. செல்லருக்கு ஆர்டர் போட்ட பிறகு செல்லருக்கான டிமாண்ட் ரைஸ்அப் ஆகும்போது அதுக்கப்புறமா டைரக்ட் பர்ச்சேஸுக்கான டிமாண்ட் பையர்கிட்ட இருந்து டிமாண்ட் நம்பரோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஆனது செல்லருக்கு அனுப்பப்படுகிறது. டைரக்ட் பர்ச்சேஸுக்கான சாங்ஷன் ஆர்டர் செல்லருக்கு கிடைத்ததும் டைரக்ட் பர்ச்சேஸை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு செல்லர் பையருக்கான ஓடிபி டிரான்சாக்ஷன் ஆகுது. அந்த ஓடிபியை பையர் தன்னுடைய ஆத்தரைஸ்டு ஃபோன் நம்பரில் இருந்து கிளிக் செய்த பிறகு கன்ஃபார்ம் ஆகுது. எது? டாக்குமெண்ட், அதாவது இ-சைன்டு டாக்குமெண்ட்டு. பையரிடமிருந்து இ-சைன்டு டாக்குமெண்ட்டு செல்லர் அல்லது சப்ளையருக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் ஜெம் மூலமாக அனுப்பப்படுகிறது. அப்போது டைரக்ட் பர்ச்சேஸில் ஜெம் ஜென்ரேட் செய்கிறது, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரை ஜெனரேட் செய்கிறது. இந்த பர்ச்சேஸ் ஆர்டரானது பையரினால் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு இன்வாய்ஸினால் சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்வாய்ஸ் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு 5 நாட்களுக்குள்ளார டைரக்ட் பர்ச்சேஸில் செல்லர் என்ன செய்கிறார் என்றார், ப்ராடக்டை கொண்டு கொடுத்து விடுகிறார். ஸ்கூலில் லொக்கேஷனில் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போடக்கூடாது, தனியாக டேக்ஸும் போடக்கூடாது, அதில் ஆல்ரெடி டேக்ஸு இன்க்ளூடாக இருக்கும். கொடுத்தது 48 மணி நேரத்தில் ப்ரொவிஷ்னல் ரெசிப்ட் சர்டிஃபிகேட்டை யார் தராங்க? பையர் தருவாங்க. 48 மணி நேரத்தில் பிஆர்சி கொடுத்த பிறகு இந்த பிஆர்சி சர்டிஃபிகேட் இது மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுதான் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி தான் பிஆர்சி சர்டிஃபிகேட் இருக்கும். அப்போது பையருக்கு இப்போ பேர் என்ன? இதில் கன்சைனி. கன்சைனி பொருள் விவரத்தோட இன்டென்ட் ஆர்டரோட பிஆர்சி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ரெசிப்ட் சர்டிஃபிகேட்டை கொடுத்த பிறகு கன்சைனி 10 நாளுக்குள்ளார உரிய குழுவை போட்டு வெரிஃபை பண்ணுறாரு. உரிய குழுவை போட்டு வெரிஃபை செய்து பொருட்கள் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு கன்சைனி ரெசிப்ட் மற்றும் அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்டை தராரு. ரெசிப்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டு இங்கே பாருங்கள், இதுதான் கன்சைனி ரெசிப்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட். இப்படி தான் இருக்கும் அதனுடைய வடிவம். அதன் பிறகு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு பையர் அல்லது கன்சைனியோட ரோலு மிக முக்கியமாக முடிந்து போகிறது அங்கே. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் பையர் இன்டென்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு கன்சைனியாக மாறி
பிஆர்சி மற்றும் சிஆர்ஏசி கொடுத்த பிறகு அவருக்கும் சப்ளையருக்கும் உள்ள மிக முக்கியமான ரோல் அங்கே முடிந்து போகிறது. அதன் பிறகு நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம் என்றால், ப்ராடக்ட் ஆர்டர் ஆகப்பட்டு வழங்கப்பட்டு செல்லரினால் வழங்கப்பட்டு ரெசிப்ட் கொடுத்த பிறகு நீங்கள் எங்கே போகணும்? அடுத்து மிக முக்கியமாக பேமெண்ட்டுக்கு போகணும். அப்போது எஸ்என்ஏ வால் ஃபினான்ஷியல் அப்ரூவல் செய்யப்பட்ட ஒரு செயல்பாட்டிற்கு உரிய தொகைக்கு ஒரு பையர் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஜெம் போர்ட்டல் மூலமாக ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் போட்டதை செல்லர் இன்வாய்ஸாக வாங்கிவிட்டு பொருட்களை கொண்டு வந்து கொடுத்த பிறகு பிஆர்சியும் கன்சைனி ரெசிப்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்ததும் பையர் பில்லிங் ப்ராசஸை எடுத்து பணத்துக்கு பேமெண்ட்டுக்கு போய் பேமெண்ட்டு முடிந்த பிறகு பிஎஃப்எம்எஸில் போட்டால் இது முடியுது. அப்போது நமக்கான நோடல் ஏஜென்சி மூலமாக பேமெண்ட்டை கொடுத்து விட்டு அந்த நோடல் கனரா பேங்க், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கனரா பேங்க் ஏஜென்சி மூலமாக செல்லருக்கு பணம் கொடுத்த பிறகு நம்ம பிஎஃப்எம்எஸில் அந்த டீட்டெயில்ஸை போட்டு விடலாம். பர்ச்சேஸ் 50,000 இருந்தால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். 50,000 மேலே போச்சு அப்படின்னா பிட்டிங் அண்ட் ரிவர்ஸ் ஆக்ஷனுக்கு பண்ணிடணும் இல்லைங்களா? அதை பற்றி பார்க்கலாம். பிட்டிங் is an offer often competitive to set a price by an individual or business for a product or service or a demand that something be done. Bidding is used to determine the cost or value of something. அதாவது குட்ஸு அல்லது சர்வீசஸ் அல்லது ஒர்க்ஸுக்கு என்ன விலை என்பதை அந்த நிறுவனம் சொல்லுகின்ற போது காம்படிட்டிவ் பர்ச்சேஸுக்காக பிட்டிங் பண்ணுறாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரிவர்ஸ் ஆக்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் ஆக்ஷன் இன் which the roles of buyer and seller are reversed. In a reverse action, the sellers compete to obtain business from the buyer and prices will typically decreases as the sellers underbid each other. அதாவது பிட்டிங்கை பையர் இனிஷியேட் பண்ணுறாரு. பையர் தனக்கான பொருட்களை தருவதற்கு பிட்டிங்கை ஜெம்மில் இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ ரிவர்ஸ் ஆக்ஷன்னா என்ன? ஒரு செல்லர் அந்த பையரிடமிருந்து பொருட்களை பிஸ்னஸ்க்கு சேல் பண்ணுவதற்காக, அதாவது பிட்டிங் ஓப்பன் ஆகுது, ப்ரைஸ் கோட் பண்ணப்பட்டு இருக்குது. கோட் பண்ண ப்ரைஸஸ் கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போட்டு டைரக்ட் பர்ச்சேஸ்னால் நேரடியாக போயிடுவோம், அதில் நெகோசியேஷன் கிடையாது. ஆனால் இப்போது நெகோசியேஷன் இருக்குது. செல்லர் என்ன செய்யலாம் என்றால் பையராக கன்வின்ஸ் பண்ணுவதற்காக என்ன தரலாம்? சலுகைகள் தரலாம், ரிபேட் தரலாம், நிறைய குஷன்ஸ் தரலாம், ஆட் ஆன் வேல்யூ தரலாம். ரிவர்ஸ் ஆக்ஷனில் செல்லர் பையரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். பிட்டிங்கை பற்றி இப்போ பார்ப்போம். அப்போது இஃப் த பையர் வாண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் பிட்டிங், தென் buyer needs to select the L1 product and add to cart by clicking on add to cart button. அதாவது பட்டியலிடப்பட்ட செல்லரிலிருந்து எஸ்எம்பிசி தேர்ந்தெடுக்கக்கூடிய செல்லரை தேர்ந்தெடுத்து நேரடியாக ஆர்டர் போட்டு கார்ட்டில் ஆர்டர் பண்ணக்கூடியது 50,000 ஆனால் 50,000 மேலே பிட்டிங்க்கு வந்துவிட்டால் L1 ப்ராடக்டை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் கார்ட்டுக்கு அனுப்பக்கூடிய உரிமையும் இருக்குது. ஆஃப்டர் ஆடிங் தி ப்ராடக்ட் டு தி கார்ட் அண்ட் செலக்டிங் டு பர்ச்சேஸ், தி பையர் வில் ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ்: 1 பிட்டிங், 2 ரிவர்ஸ் ஆக்ஷன் அண்ட் டைரக்ட் பர்ச்சேஸ். அதாவது ஒரு ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களிடம் 3 ஆப்ஷன் இருக்கும்: பிட்டிங்கு, ரிவர்ஸ் ஆக்ஷன், டைரக்ட் பர்ச்சேஸ். அப்போது மிக மிக முக்கியமானது, ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கிறோம், பிட்டிங் போகணும் என்றால் பையர் கார்ட்டுக்கு கொண்டு போகும் முன் 3 செயல்பாடுகள் பாக்கி இருக்கும். ஒன்று பிட்டிங் இருக்கும், இல்லை ரிவர்ஸ் ஆக்ஷன் இருக்கும், டைரக்ட் பர்ச்சேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது எத்தனை நாட்களுக்குள் டெலிவரி செய்ய வேண்டும்? பிட் என்று ஆரம்பமாகிறது.
அதாவது பிட் என்னைக்கு ஆரம்பமாகுது, என்னைக்கு முடியுது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதோட பையர் ஒரு பிட்டை க்ரியேட் பண்ணுறாரு. பர்ச்சேஸ் அமௌண்ட் 50,000க்கு மேலே இருக்கப்போ பையர் க்ரியேட் பண்ண பிட்டில் ப்ராடக்ட் ஸ்க்ரீனில் செலக்ட் தி ப்ராடக்ட் அட் டாப் ரைட் ஃபார் கம்பேரிசன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேக்ஸிமம் அப் டு 4 ப்ராடக்ட்ஸ். சரியா? ப்ரெஸ் compare button which shows on screen and OK. Buyer will find a comparison sheet. At the end of the comparison sheet, Gem Portal will display the L1 to purchase amongst all the available products on Gem Portal. அதாவது 50,000க்கு மேலே இருந்தால் ப்ராடக்டை சூஸ் செய்து அந்த சூஸ் செய்த ப்ராடக்டில் இருந்து கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அதில் ஜெம் சொல்லக்கூடிய L1க்கு நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் போட வேண்டிய நிலைமைக்கு செல்வீர்கள். அப்போது ஆட் டு கார்ட் போடுறதுக்கு முன்னாடி L1 ஆனதை உறுதி செய்து கொண்டு பிட்டிங்கில் என்ன போட வேண்டும் என்றால் L1ஐத்தான் போட வேண்டும், சூஸ் செய்ய வேண்டும். அப்போது ரிவர்ஸ் ஆக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாமா? ப்ராடக்டை செல்லர்கிட்ட இருந்து சூஸ் பண்ணுறீங்க. ஜெம் போர்ட்டல் அந்த ப்ராடக்டை L1ன்னு சூஸ் செய்திருக்கு. கார்ட்டில் ஆடப் செய்து ப்ராடக்டை செலக்ட் செய்து ஜெம் வில் கிவ் 3 ஆப்ஷன். ரிவர்ஸ் ஆக்ஷன் மூலம், பிட்டிங் மூலமாக அண்ட் டைரக்ட் பர்ச்சேஸ் மூலமாக சொல்லணும். ரிவர்ஸ் ஆக்ஷன்னு போய்விட்டால் எத்தனை நாட்களுக்குள் டெலிவரி தரீங்க, அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே ரிவர்ஸ் ஆக்ஷனுக்கு செல்லர் கோட் பண்ண வேண்டும் என்று சொல்ல வேண்டும். குவான்டிட்டி எத்தனை வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூவில் இருந்து டிக்ரீஸ் செய்கிறீங்க, எக்ஸ்ட்ரா என்னென்ன ஸ்பெக்ஸ் தரீங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் ரிவர்ஸ் ஆக்ஷனையும் செல்லரிடம் இனிஷியேட் பண்ணலாம். செல்லர் உங்களுடன் நெகோஷியேட் செய்து அவர் ஆன்லைனில் ஃபைனலைஸ் த ரிவர்ஸ் ஆக்ஷன், அதாவது அந்த செல்லர் தன்னுடைய ப்ராடக்ட் பற்றி கூறி, டெலிவரி டைம் பற்றி கூறி, ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கூறி, விலை குறிப்பு பற்றி கூறி ரிவர்ஸ் ஆக்ஷனுக்கு பிறகு அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவார். அதை ஃபைனலைஸ் செய்த பிறகு நீங்கள் ஃபைனலைஸ் ஆனதை கார்ட்டில் போட்டு என்ன செய்யலாம், நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிளில் ப்ரைமரி யூசர் ஸ்பெசிஃபை பண்ணலாம், ப்ரைமரி யூசர் கூட்ஸை டிஃபைன் பண்ணலாம், ப்ரைமரி யூசர் தன்னுடைய ஸ்கீமுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கலை டிஃபைன் பண்ணலாம், செய்யக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. எஸ்என்ஏ அதாவது ஸ்டேட் நோடல் ஏஜென்சி ஒரு பேங்க்குக்கு பணத்தை அனுப்பி அதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸான பள்ளிகள், சிஆர்சி, பிஆர்சி, டிபிஓ, எஸ்சிஆர்டி ஆகியவற்றுடன் கிளப் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் ஒரு பையராக இருந்து ஜெம் போர்ட்டல் மூலமாக டைரக்ட் பர்ச்சேஸில், பிட்டிங்கில், ரிவர்ஸ் ஆக்ஷனில் கிளைம் பண்ணலாம். இது எல்லாமே ஜெம்மில் ரிஜிஸ்டர் ஆகி இருக்கும். அதனால் ஆடிட்டிங்க்கு ப்ராப்ளம் இல்லை. இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிள் பற்றின டீட்டெயில் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். தேங்க்யூ.